பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான். ஸோ இந்த வாரம் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துச்சு. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக சொல்லணும்னா எல்லா இண்டெக்ஸுமே நல்லாவே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. முக்கியமான லெவல்ஸை சப்போர்ட் எடுத்தால் நமக்கு ரிவர்சல் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், உண்மையான பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் சொல்கிறேன். எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டில் எந்த என்ட்ரி எடுக்காமல் அமைதியாக இருந்தால் நல்லது, முக்கியமாக ஆப்ஷன் பையர்ஸுக்கு சொல்கிறேன். அதை நான் கிளியர் கட்டாக சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற லெவல், பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன சொல்கிறேனோ அந்த இடத்துல மட்டும் என்ட்ராக பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் எந்த பக்கம் ஆனாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எதர் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ நல்ல ட்ரிகர் கிடைக்கும். அதாவது அந்த ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, ஆப்ஷன் பையர்ஸாக, அது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ போட்டுக்கிறேன். ஆனால் அந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சில வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அந்த கேன் மெத்தடை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஹை லோ வேல்யூ எடுத்து அதை உங்களுக்கு ஃபிபனாக்கியில் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா ஃபிபனாக்கி மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ட்ரேடர்ஸ் தப்பு பண்ணுறது, அந்த ஸ்விங் ஹை ஸ்விங்கில் வந்து இஷ்டத்துக்கு மார்க் பண்ணுவாங்க. அதனால தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி யூஸ் பண்ணியுமே சக்ஸஸ் ரேட் வராத மாதிரி இருக்குன்னுலாம் நமக்கு தோணும். அது உண்மையான ரீசன்னா ஃபிபனாக்கியை விட கேன் ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ அதனால தான் நான் கேனில் இருக்கிற முக்கியமான ஒரு ஹை வேல்யூ லோ வேல்யூ எடுத்து உங்களுக்கு அதை ஃபிபனாக்கியில் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு இதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ட்ரெண்டிங் டேட் அந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி 1 அப்டேட் பண்ணிட்டேன் அதை. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போது கொடுத்துட்டோம், இந்த மாதம் எந்தெந்த டேலாம் வந்து ஆப்ஷன் பைஸ் ஃபோக்கஸ் பண்ணால் பெஸ்ட்டு. அந்த நாளில் மட்டும் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணாலே ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகபட்சம் நமக்கு ஒரு 5-6 நாள் தான் வரும். அந்த ட்ரெண்டிங் டேட்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள் போதும்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ட்ரெண்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நமக்கு வந்து மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வருது. ஸோ ஆபிஸாக பாருங்கள், மந்த்லி எக்ஸ்பைரி, அதாவது இப்போ நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி வருது, சென்செக்ஸுக்கு எக்ஸ்பைரி வருது, கரெக்டாக அந்த டேட்டு இது கூட மேட்ச் ஆகி வருது. ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டும் எடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து அப்சைடு இப்போ இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னென்ன டார்கெட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கீழே வேல்யூ கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? இன்ட்ராடேக்கும் சரி, வீக்லி பேசிஸும் சரி, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்கன்னா அப்சைடில் 85,278. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 3 நாள் கண்டிப்பாக ரொம்பவே மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 3 நாளுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நமக்கு நல்ல ஒரு ஹீரோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி கூட கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் மெயினாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 85,278. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேன் லெவல். ஓகேவா? ஸோ இந்த 85,278 பிரேக் பண்ணணும். அது வரைக்கும் கால் ஆப்ஷன் என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து 84,238 பிரேக் ஆனால் மட்டுமே எடுங்க. அது வரைக்கும் எடுக்காதீங்க. ஊடியில் ட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சும்மா இருக்கிறது பெட்டர். சும்மா இல்லாமல் நான் வந்து, ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குள்ள ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களே தடுமாறுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்ட்ரி எடுத்து மாட்டிக்காதீங்க. 85,278 பிரேக் அவுட் பண்ணுறப்ப இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடர்ஸும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் 84,238 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடர்ஸும் பிரேக்கப் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெவலும் பிரேக் ஆகாத வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் சரி, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பிரச்சனை இல்லை. நம்ம ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட்லாம் ஆச்சுன்னா பொறுமையாக தான் என்ட்ரி ஆவாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸு அப்படி இல்லை. ஓகேவா? நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா நமக்கு தேவையில்லாத லாஸஸ் வந்து இன்ட்ராடேயில் வந்துடும். சரியா? ஸோ அதை அந்த ஒரு தப்பை இந்த வாரம் பண்ணாதீங்க மெயினாக. ஸோ க்ளீனாக பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் லெவல் 85,278. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்ட்ராடே டேஸ் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு க்ளோசிங் வெயிட் பண்ணுங்கள். அது வெயிட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ பொசிஷனல் பிளேஸ் நீங்கள் தாராளமாக ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாக க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த 85,278 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு டார்கெட் பாருங்கள். 85,498 ஃபஸ்ட் டார்கெட்டு, 85,708 செகண்ட் டார்கெட்டு, 85,928 இதுதான் ஃபைனல் டார்கெட். ஏன்னா நமக்கு வந்து எது அப்சைடு இப்போ டார்கெட் ஒரு பிரேக் அவுட் லெவலில் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கியில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னன்னா அந்த 1.618 லெவல் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். பிரேக் அவுட் லெவல் இது 85,278. அது பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 85,920 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டி ஹை. ஓகேவா? ஸோ நான் அப்சைடுக்கெல்லாம் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து ஸோ அதே மாதிரி மிட் கேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட் கேப் நியர்லி பாருங்கள் அப்சைட் பிரேக் அவுட் கிட்ட தான் இருக்குது. ஸோ 13,892 இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிட் கேப் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 14,089 இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஹை. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் லெவல்ஸ்னு சொல்கிற லெவலுக்குள்ளே ட்ரேட் எடுக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ஒட்டி இருக்கிறதுனால பிரேக் அவுட் லெவல்ஸை வந்து அவங்க பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆனாங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் வசமாக ப்ரீமியம் டிக்கே பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் எடுத்தாலும் வசமாக ப்ரீமியம் டிக்கே பண்ணுவாங்க. பயங்கரமான ப்ரீமியம் டிக்கேக்குள்ளே மாட்டிப்பீங்க. அந்த ஒரே ரீசனால தான் சொல்கிறேன், பிரேக் அவுட் ஆகாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ டார்கெட் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபின்னிஃப்டிக்கு பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்கன்னா 27,648. அதை பிரேக் ஆச்சுனா மட்டும் என்ட்ரி போங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 27,943 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ டவுன் சைடில் அது மாதிரி 27,170 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் என்ட்ரி போங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு புட் ஆப்ஷன் வந்து ரியல் ட்ரிகர் கிடைக்கும், மொமெண்டம் கிடைக்கும் ஆப்ஷன்ஸில். அதே மாதிரி 27,648 பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து மூமெண்ட்டு உண்மையான மூமெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? அது வரைக்கும் பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி 59,533 தான் அப்சைடில் பிரேக் அவுட்டு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 60,023 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ 59,533 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுங்க கால் ஆப்ஷன் சைடு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 58,740 பிரேக் பண்ணும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் போங்க. இன் பிட்வீனில் நோ ட்ரேட் பண்ணாதீங்க. மைண்டில் மந்த்லி எக்ஸ்பைரி வச்சுக்கோங்க. டிகே பண்ணாங்கன்னா ரொம்ப மோசமாக டிகே பண்ணுவாங்க, அதனால் மாட்டிக்காதீங்க. ஸோ அது மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப்சைட் நமக்கு பிரேக் அவுட் வந்து 26,047 இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஹையஸ்ட் டார்கெட் பாசிபிலிட்டி நமக்கு 26,245 வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 25,726 பிரேக் பண்ணால் மட்டும் புட் ஆப் சைடு போங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு உண்மையான டவுன் சைடுக்கு உண்டான இந்த ப்ரீமியம் ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்பிட்வீனில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் கூட தான் எல்லா இண்டெக்ஸுமே ட்ரேட் ஆகுது. அதனால தான் இன்னொரு ரீசன் சொல்கிறேன், இன்பிட்வீனில் இந்த பிரேக் அவுட் லெவல்ஸ்குள்ளே இருக்கிற ஜோனில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மெயின் ரீசன் அதுதான். எடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் டிக்கே பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் கூட ஸ்டாப் லாஸ் போட்டு மறுபடியும் ஓவர் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதேமாதிரி ஆவரேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ட்ரேட் போங்க. ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகிராம் குரூப்பில் நான் வந்து டெய்லி அப்டேட் கொடுப்பேன். அது செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி டார்கெட்ஸும் நான் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் குரூப்பில் கொடுக்குற டார்கெட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகேவா? அதோட டார்கெட்ஸ்லாம் இதோட துல்லியமாக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டான டார்கெட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதோட டார்கெட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதோட பிரேக் அவுட் லெவல்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு கூட குரூப்பில் நான் கொடுக்குற டார்கெட் லெவல்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம கேன் மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங்கில் வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பிரேக் அவுட் லெவல்ஸ் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்மளோட டெலகிராம் குரூப்பை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே நம்ம வந்து எல்லா இண்டெக்ஸுக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த டார்கெட் போகும், அப் சைடுக்கும் நம்ம ஒரே ஒரு டார்கெட் தான் கொடுப்போம், டவுன் சைடு ஒரே ஒரு டார்கெட் தான் கொடுப்போம். துல்லியமாக அந்த டார்கெட் போய் ரீச் ஆகும். நீங்கள் வந்து இந்த மந்த்து சரி, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற எத்தனை மந்த்னாலும் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு கேன் மெத்தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் துல்லியமாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சூப்பரான மெத்தட், கேன் மெத்தட் லேர்ன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? லேர்ன் பண்ணாமல் எந்த எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண நினைக்காதீங்க. அது வந்து லாங் ரனில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு மெத்தட் படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டர்.
ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க எல்லா இண்டெக்ஸுக்கும் எல்லா பிரேக் அவுட் லெவல்ஸ்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.